தேடுகிறேன், கடனை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், வாழும் போது மரணிக்கும் போது ஏற்படுகிற சோதனைகள்ல இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், உமின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால் என்று நம்ம ஓதிக்கொண்டிருக்கிறோம். பெரும்பாலானவர்கள் இந்த துவா ஓதுவாங்க, வேறவங்க வேற துவாக்களும் ஓதுவாங்க அத்தஹியாத்துல, அந்த ஸலவாத்துக்கெல்லாம் பிறகு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், கான யதுஉ ஃபி ஸலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில துஆ செய்வார்கள். எப்படி செய்வார்கள்னா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ரி, கபருடைய வேதனையை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால், மஸீஹ் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் சோதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன், வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், வாழும் போதும் மரணிக்கும் போதும் ஏற்படுகிற ஃபித்னா சோதனையில் இருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மக்ரமி, உன்னோட பாவத்தை விட்டும் கடன் படுவதை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, இந்த மாதிரி தஜ்ஜாலிடமிருந்தும் பாதுகாப்பு தேடுவதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவும் போட்டிருக்கிறாங்க, தாமும் தேடி இருக்கிறார்கள். அதனால என்ன நம்ம சக்தியை கொண்டு வந்து தப்பிக்க இயலாதான். எதுக்கு பாதுகாப்பு தேடுறாங்கன்னா, என்னத்தை தான் அவன்கிட்ட ஒரு மைனஸ் நம்ம பார்த்தாலும் அவன்கிட்ட செய்து காட்டக்கூடிய அந்த அதீதமான ஆற்றல்கள் பின்னாடி வருது. அந்த ஆற்றல்களை பார்க்கும் பொழுது நம்மளே பிறண்டுருவோம். அப்ப என்ன செஞ்சுக்கிறேன்னு, அல்லாஹ்விடத்துலதான் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம பாதுகாப்பு தேடிக்கொண்டு வந்தோமையானால், தஜ்ஜால் வரக்கூடிய காலம் இதுவாக இருந்தால், நம்ம சந்திக்கக்கூடிய காலமாக இருந்தால், அவனை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளாமல் நம்ம ஓரிரை கொள்கையில உறுதியாக நிற்க முடியும். இந்த மாதிரி பாதுகாப்பு தேட வேண்டும் தஜ்ஜாலை விட்டும் அப்படிங்கிறது சஹீஹுல் புகாரியில 833வது ஹதீஸில் நீங்க பார்க்கலாம், 1377 பார்க்கலாம், 6365, 6368, 6376, 6377, 7129, 7287 ஆகிய ஹதீஸுகள்ல தஜ்ஜாலை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். என்னமோ ஒரு பெரிய செய்தியை கடன்ல இருந்து பாதுகாப்பு தேடுற மாதிரி, மற்றதுல இருந்து தேடுற மாதிரி, தஜ்ஜால்ல இருந்து பாதுகாப்பு தேடுங்கள் சொல்ற அளவுக்கு அது முக்கியத்துவம் கொடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இதுல நம்ம ரொம்ப கூடுதலாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த தஜ்ஜால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவனை மானசீகமாக பார்த்திருக்கிறார்கள். தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் அவன் தோற்றம் எப்படி இருக்கும் என்பதை ஒரு கனவில் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. இப்ப சொன்னாங்களா, அந்த கண் இப்படி இருக்கும், செவந்தவனா இருப்பான், பாட்ட சாட்டமா இருப்பான், இதுகள் எல்லாம் 7128வது ஹதீஸ் நீங்க புகாரில பார்க்கலாம். அவனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கண்ணா பார்த்திருக்கிறாங்க. கனவுல பார்த்து இது யாருன்னு கேட்கும்போது இவன் தான் மஸீஹ் தஜ்ஜால் என்று வானவர்களால் இறைவனால் அவர்களுக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்திருக்கிறாங்க செல்லம் அவர்களே, பார்த்து இது யாருன்னு கேட்கும்போது இவன் தான் மஸீஹ் தஜ்ஜால் என்று வானவர்களால் இறைவனால் அவர்களுக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்திருக்கிறாங்க, அந்த தோற்றத்தை பார்த்து தான் அந்த அடையாளத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நம்ம விளங்கிக்கிறணும். இந்த தஜ்ஜால்ங்கிறவன் சுருக்கமா சொல்ல போனா அவனிடத்துல என்ன இருக்கும்னு கேட்டா, உலகமே உணவுக்கு தயங்குற நேரத்துல, தண்ணீருக்கு தயங்குற நேரத்துல அவன் எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவனாக வெளியே வருவான்னு கேட்டா, பயங்கரமான உணவு பொக்கிஷங்கள், அதாவது ரொட்டியால் அவனுக்கு மழை இருக்கும்ங்கிறாங்க. அதாவது அந்த காலத்துல ரொட்டி தான் தெரியும் அந்த காலத்து மக்களுக்கு, அதுக்காக எல்லாம் ரொட்டி திங்கிறாள் விளங்கிற கூடாது. ரொட்டியினால ஒரு மழை இருக்கும், குடிக்கிறதுக்கு ஒரு ஆறே அவனுக்கு இருக்கும்ங்கிறாங்க. அது இது கொண்டு கருத்து என்னன்னு கேட்டா, உணவும் தண்ணீரும் அவன் கண்ட்ரோலில் இருக்கும். அவன் நினைக்கிற ஆளுக்கு கொடுப்பான், நினைக்கிற ஆளுக்கு கொடுக்க மாட்டான். அந்த அளவுக்கு பொருளாதார சக்தி எல்லாம் அவங்க கையில குவிஞ்சு கிடக்கும். அந்த மாதிரியான அவனோடத்துல ஒரு உணவினால் ரொட்டியாலான ஒரு மழையே இருக்கும். ரொட்டி அதே மாதிரி தண்ணீர் ஒரு ஆறே ஓடிக்கொண்டிருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி 7122வது ஹதீஸ்ல சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாம அவன் என்ன செய்வானா, அவனை ஏற்றுக்கொள்றாங்க பாருங்க, கடவுள்னு சொல்லிட்டா ஏத்துக்கிட்ட ஆட்களுக்கு அவ சொர்க்கம் தயாரிச்சிருப்பானா, இதுல போய் இருந்துக்க, ஏத்துக்கிறாதவனுக்கு நரகத்து நெருப்புல தூக்கி போடுவேன்னு சொல்லுவானா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஜ்ஜாலோட என்பவனோட என்ன இருக்கும், அவன் குளிர் நெருப்பும் வச்சிருப்பான், தண்ணீரும் இருக்கும். அவன் எதை தண்ணீர் என்று சொல்கிறானோ அது சூடா இருக்கும்,
எதை நெருப்பு என்கிறானோ அது வந்து குளிர்ச்சியா இருக்கும் என்று அதுக்கு மயங்கிறாதீங்க, நெருப்புலதுக்கு போடுவேங்கிறதுனால அவனை போய் கடவுள் நீங்க ஏத்துக்கிறாதீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணினது சஹீஹுல் புகாரி 7130வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் அவனுடைய ஒரு நிலை. அது போக அவனுடைய ஆற்றல்ல ஒரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? ஒரு ஆளு இறந்து போனவரை உயிர்ப்பிக்கிறார்னு வைங்க. இறந்து போன ஒரு ஆளை உசுராக்க ஏழுமா? ஏழாது. ஒரு ஆள் இறந்து வர உசுறு ஆக்கிட்டாருன்னு வைங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? கடவுள்ன்ற மாட்டீங்களா? கண்டிப்பா இறந்ததை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. உலகம்லாம் செய்யுது, பாடி வெறும் பணம். இப்ப ஒருத்தர் வர்றாரு, நோயாளியை பிழைக்க வச்சாவனா நீங்க இப்படி சொல்ல மாட்டீங்க. செத்து போன பாடியை வச்சுக்கிட்டு இந்த மனவனை உசுராக்குறப்ப என்ன சொல்றேன்னு சொல்லி உசுராக்குனா என்ன பண்ணுவீங்க? கடவுள்னு சொல்லிடுவீங்க. இதைத்தான் சொல்லுவோம். நம்ம பாருங்க, நம்ம இந்த உம்மத்தை பொறுத்த வரைக்கும் சும்மா இந்த போலிகள் வந்து மந்திரம் செய்யறேன் மாயம் செய்யறேன்றவனே அவனுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடறோம். தஜ்ஜாலுக்கெல்லாம் அற்புதம் இருக்குன்னு வழங்க மாட்டேங்கிறோம். அப்ப அல்லாஹ் சொன்னதை கேட்கறத விட்டு நம்ம என்ன செய்யறோம்? அங்க கராமத்து விளங்குது, இங்க அது விளங்குது, இது விளங்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறோம். இவன் என்ன பண்ணுவானா, இறந்தவர்களை கூட உயிர்ப்பிக்குவானா. ஒரு ஆளை கூப்பிடுவானா, கூப்பிட்ட உடனே நீயா நான் யார் என்று தெரியுதான்னு கேட்பானா. தெரியுமே, நீ தான் தஜ்ஜால், உன்னை பத்தி எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணி இருக்கிறார்கள் என்று அந்த மூமின் சொல்லுவான். அப்ப அவன் கேட்பானா, இவன் வந்து இப்படி திமிரா பேசுறான், இவனை கொலை பண்ணிட்டு நான் திரும்பி உயிராக்கினா நீங்க எல்லாம் ஏத்துக்குருவீங்களா அப்படின்னு கேட்பானா. எல்லாம் சரின்ற உடனே அந்த ஆளை கொலை பண்ணிவிட்டு திரும்ப உயிராக்குவானா. ஒரே ஒரு தடவை செய்யாது, அதுக்கான இப்பவும் செய்ய மாட்டான். ஒரு டைம் வந்து அப்படி எல்லா உலகத்துக்கெல்லாம் டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த செத்த ஆளை நான் கொண்டு விட்டு உசுராக்குறேன் மானா. அது மாதிரி கொண்டுட்டு உசுராக்குற மாதிரி ஒரு பவர் ஒரு நேரத்துக்கு உலகம் அழிகிற காலம் தானே. எல்லாம் இயற்கையா கரெக்டா நடந்துகிட்டு வந்தாலும் உலக முடிவு நாள்ல ஏற்கு மேல நடக்க போகுது எல்லாமே. அதனால சில அதிசய நிகழ்வுகளையும் எல்லாம் நிகழ்த்தி காட்டுறான். சொல்லிட்டு அந்த மாதிரியே செய்வான் அப்படின்னு சொல்றாங்க. இது சஹீஹுல் புகாரியில 7132வது ஹதீஸ்லயும் பார்க்கலாம், 1882வது ஹதீஸ்லயும் பார்க்கலாம். அப்ப வந்துகிட்டு உணவெல்லாம் அவங்க கையில, பானம் எல்லாம் அவங்க கையில, சொர்க்கம்னு சொல்லி என்னத்தையோ பண்ணி வச்சிருப்பான், நரகம்னு சொல்லி என்னத்தையோ பண்ணி வச்சிருப்பான். இது போக என்ன செய்வான்னு கேட்டா ஒரு ஆளை மட்டும் ஒரு அடையாளத்துக்காக வேண்டி மறுபடியும் செய்ய மாட்டான்னு சொல்றாங்க. அடையாளத்துக்கு அவனுக்கு கொண்டு விட்டு உசுரா இப்படி ஒருத்தன் வந்தா கடவுளுங்க மாட்டீங்களா? பண்ணிடக்கூடாது. ஏன்னு கேட்டா அவன் மைனஸோட தான் வர்றான். அவனுடைய கண்ணு சரியில்லை, அவன் நெத்தில எழுதி இருக்குது, இவன் வந்து எப்படி கடவுளா இருப்பான்? அவனுடைய கண்ணை ஒன்றரை கண்ணா இருக்கும் பொழுது அவன் எப்படி கடவுள்? அவன் அதை சரி பண்ண முடியல அவனுக்கு அப்படின்னு தான் நீங்க யோசிக்கணும்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை பற்றி ஒரு எச்சரிக்கை பண்ணிடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில தான் தஜ்ஜால்ங்கிறவன் வருவான் சொல்லிட்டாங்களா? சரி, இப்படி வரும் பொழுது அவனை பற்றி இன்னும், அதாவது தஜ்ஜால தான் முழுமையாக தெரிஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி ஏனைய நபிமார்களும் சரி யாரை பத்தி ரொம்ப அதிகமா எச்சரிக்கை பண்ணாங்களோ அவனை பத்தின முழு விவரத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தஜ்ஜால் குறித்த மேலும் சில செய்திகள் இருக்கின்றன. அவனுடைய அழிவு வரைக்கும் வந்தா தான் அவனை பத்தின முழு செய்தி கிடைக்கும். அதை பற்றி நாளை தினம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இந்த புனிதமிக்க சஹர் நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுக முடிவு நாளின் போது மனிதகுலம் சந்திக்கவிருக்கின்ற மாபெரும் தீய சக்தி தஜ்ஜாலை குறித்து சொல்லி இருக்கின்ற சில செய்திகளை நாம் நேற்றைய தினம் அறிந்தோம். அதன் தொடர்ச்சியாக அவனை பற்றிய வேறு சில செய்திகள் என்னவென்றால், இந்த தஜ்ஜால் என்பவன் வரக்கூடிய காலம் அந்த நசாராக்களோட யுத்தம் நடந்த பிறகு, பெரிய யுத்தம் நடந்த பிறகு அவன் வருகிறான். அந்த ஹதீஸ்ல நம்ம பார்த்தோம். எங்க வருவான் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குராசான் மஷ்ரிக், அதாவது கிழக்கு திசையில் தான் அவன் வருவான். அங்க ஒரு ஊர் இருக்கிறது, அந்த ஊருக்கு பேரு குராசான். அவனை ஒரு அகன்ற முகத்துக்கு சொந்தக்காரர்களான ஒரு கூட்டத்தினர் பின்தொடர்ந்து வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது சுனன் திருமதியில இருக்கிறது. அதே மாதிரி ஈராக்குக்கும் ஷாம்னா சிரியாவுக்கும் ஈராக்குக்கும்